வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். மக்களுக்காக தாங்கள் தொடங்கிய திட்டங்களை எல்லாம் நிறுத்திய ஆட்சிதான் காங்கிரஸ் திமுக ஆட்சி. பசி என்று யாரும் சொல்ல முடியாத நிலை தற்போது இருப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். வங்கித் துறையில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும். புதுச்சேரி வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தினர் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம். குடியரசு தினத்தை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் அளித்த தேநீர் விருந்து. திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிப்பு. காதலிக்கு தொந்தரவு கொடுத்த நண்பரை அடித்து கொலை செய்த காதலன், 5 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர், திருவிக்கா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர், கட்டபொம்மன் வீதி, திருவிக்கா வீதி, அக்பர் வீதி ஆகிய பகுதிகளில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து மக்களின் வீடுகளுக்கே சென்று தினசரி கேலண்டர்கள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினர். மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக மலர்களை தூவியும் பொன்னாடை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். இதில் காங்கிரஸ் கட்சி குழுவினர்களும் கமலா அறக்கட்டளை விசுவாசிகளும் கலந்து கொண்டனர்.
குடியரசு தினத்தை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேநீர் விருந்தளித்தார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதையடுத்து தேநீர் விருந்தில் பங்கேற்ற அனைவருக்கும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குடியரசு தின வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். இதனிடையே இந்த தேநீர் விருந்தை தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். காதலிக்கு தொந்தரவு கொடுத்ததால் மது குடிக்க வைத்து பீர் பாட்டிலால் இளைஞரை அடித்து கொலை செய்த காதலன் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி வில்லியனூர் வி மணவெளி அருகே உள்ள திருவேணி நகர் மந்தவெளி பகுதியில் நேற்று இரவு 9:30 மணியளவில் வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் மேற்கு பகுதி கண்காணிப்பாளர் சுப்பிரமணி மற்றும் வில்லியனூர் ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டவர் ஆத்துவாய்க்கால்பேட்டை சேர்ந்த டாடா ஏஸ் ஓட்டுநர் பிரபாகரன், கஸ்தூரி தம்பதியினரின் மகன் ஜனா என தெரியவந்தது. பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் ஊழியராக வேலை செய்து வந்தார். சில மாதங்களுக்கு முன் விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்த அவர் அதிலிருந்து வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சுற்றி வந்துள்ளார். நேற்று இரவு 8 மணிக்கு வீட்டிலிருந்து ஜனாவை நடராஜன் நகரை சேர்ந்த அவரது நண்பர் சிவா என்கிற சிவபாலன் இருசக்கர வாகனத்தில் வெளியே அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து மது அருந்திய போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஜனாவை பீர் பாட்டிலால் தலையில் அடித்து படுகொலை செய்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக நடராஜன் நகரை சேர்ந்த இருவரை காவல்துறையினர் பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் சிவபாலன் காதலியை ஜனா தொந்தரவு செய்ததாக தெரிகிறது. அதில் அவ்வப்போது இருவருக்கும் மோதல் போக்கு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் தனது நண்பர்களுடன் சிவபாலன் ஜனாவை மது அருந்த வைத்து பீர் பாட்டிலால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் மற்றும் செவிலியர்களின் கைப்பை மற்றும் பேக்குகள் மாயமான நிலையில் தற்போது அதனை திருடி செல்லும் மர்ம நபர் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் அரசு பொது மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் தினம்தோறும் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், செவிலியர் கல்லூரிகள், செவிலியர் பயிற்சி நிறுவனங்களில் இருந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். இதனிடையே பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கொண்டு வரும் கைப்பை மற்றும் பேக்குகள் தொடர்ந்து மாயமாகி வந்துள்ளது. பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை குறிவைத்து அவரது உடைமைகளை திருடி செல்லும் மர்ம நபர் குறித்து மருத்துவமனை ஊழியர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே மீண்டும் ஒரு செவிலியரின் பேக்குகள் காணாமல் போனதால் இதுகுறித்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்த பொழுது சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் மருத்துவமனையில் இருந்து பேக்கை திருடி எடுத்து செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் தகவலின் அடிப்படையில் பெரியகடை காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வங்கி துறையில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி புதுச்சேரி வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தினர் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கி துறையில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினசரி வேலை நேரம் 40 நிமிடங்கள் அதிகரிக்கப்படும் என்றும் மீதமுள்ள சனிக்கிழமைகளை விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் அகில இந்திய வங்கி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் 9 சங்கங்களை கொண்ட ஐக்கிய வங்கி சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்திருந்தது. அதன்படி இன்று புதுச்சேரியில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் யூகோ வங்கி நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வங்கி ஊழியர்களின் சங்க தலைவர் நிதிஷ் தலைமையில் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் வேலைநிறுத்த போராட்டத்தால் பொதுமக்களுக்கான வங்கி சேவை வெகுவாக பாதிக்கப்பட்டது.
மக்களுக்காக தாங்கள் தொடங்கிய திட்டங்களை எல்லாம் நிறுத்திய ஆட்சிதான் காங்கிரஸ் திமுக ஆட்சி என்றும் தற்போதைய ஆட்சியில் புதுச்சேரியில் பசி என்று யாரும் சொல்லவே முடியாத நிலை இருப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நகர மற்றும் கிராம அமைப்புத்துறை மற்றும் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் ஒருங்கிணைந்த காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம், பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு கட்ட 5 லட்சம் ரூபாய் வழங்குவதில் முதல் தவணை தொகை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. 2003ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் தொடங்கப்பட்ட வீடு கட்டுவதற்கான நிதி உதவி அளிக்கும் திட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 22 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் ஒரு வீடு கட்ட 40,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மத்திய மாநில அரசு நிதிகளோடு இணைந்து ஒரு வீடு கட்டுவதற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து 13,843 பயனாளிகளுக்கு 380 கோடி ரூபாய் செலவில் வீடு கட்டுவதற்கு அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. இந்த ஆண்டு சுமார் 2,237 பேருக்கு வீடு கட்டுவதற்கு தலா 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த திட்டத்தை பயனாளர்களுக்கு துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் காசோலையாக வழங்கினர். விழாவில் சபாநாயகர் செல்வம், வீட்டு வசதித்துறை அமைச்சர் திருமுருகன், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வாழ்த்துரை வழங்கினர். திட்டத்தினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இது ஒரு மகிழ்ச்சியான விழா. சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் வீடு கட்டும் திட்ட நிதியை உயர்த்தி தருமாறு என்னிடம் கேள்வி எழுப்பினர். இது எப்படிப்பட்ட திட்டம்? கல்வீடு கட்டும் திட்டம் ஏன் வேண்டும்? வீடு கட்டினால் எப்படி மாற்றம் வரும்? குடிசை வீடுகளில் இருந்தால் என்ன சிரமம் என்பதை நான் அறிவேன். குடிசையில் இருந்தால் மதிப்பு எப்படி இருக்கும்? மழைக்காலத்தில் ஒழுகும். சட்டிப்பானை வைத்து நீரை பிடிப்பார்கள். மாணவர்கள் புத்தகம் நனைந்துவிடும். வெயில் காலத்தில் வீடு எரியும். எங்கே எரிகிறது என்று கூட தெரியாது. காமராஜர் நகரில் 1 மாதம் கூட கடந்த காலங்களில் எரியும். அப்போது எல்லா பொருட்களும் வீணாகிவிடும். திருமணத்திற்கு சேமித்து வைப்பது கூட எரிந்துவிடும். அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதையெல்லாம் போக்க வேண்டும் என காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் 2003ஆம் ஆண்டு 40,000 ரூபாய் வழங்கி துவக்கி வைத்தோம். வீடு கட்டினால் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். பிள்ளைகள் கல்வி தடையில்லாமல் தொடர்ந்து படிக்க முடியும். எவ்வித சிரமம் இல்லாமல் மேலே வர வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டத்தினை கொண்டு அந்த ஆட்சியில் வீடு கட்டும் நிதி கொடுக்கவில்லை, குறைத்து கொடுத்தார்கள். எதையும் செய்ய முடியாத ஆட்சிதான் அது. மாணவர்கள் கல்வி உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை கூட உயர்த்தவில்லை. புதுச்சேரியில் பசி என்ற வார்த்தை சொல்லாதே. அரிசி, கோதுமை, துணி, பணம், ஓய்வூதியம் கொடுக்கிற போது புதுச்சேரியில் பசி என்று யாரும் சொல்ல முடியாது. இந்த ஆட்சி எல்லாவற்றையும் செய்வதால் எதிர்க்கட்சிகள் குறை சொல்வார்கள். மக்களுக்கு நன்றாக தெரியும் எந்த ஆட்சி சிறப்பானது. விடுபட்டவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க இருக்கிறோம். அரசானது தற்பொழுது பொது பிரிவினருக்கு 5 லட்சம் ரூபாய் வீடு கட்டும் நிதி கொடுத்துள்ளோம். ஆதி திராவிடர்களுக்கு 7 லட்சம் ரூபாய் உயர்த்தி கொடுக்க இருக்கிறோம். கடந்த காலங்களில் வீடு கட்டும் நிதி பெற்ற 2,500 பேர் கட்ட முடியவில்லை. தவணை கடந்து விட்டது. ஆனால் பத்திரம் வேண்டும். வட்டியை தள்ளுபடி செய்து கொடுக்க ஏற்கனவே கொடுத்த பணத்தை திரும்ப செலுத்த வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. மாநில நிதி, இதற்கு நாமே முடிவு செய்யலாம். ஆனால் கடந்த ஆட்சியில் மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டனர். தற்பொழுது மாநில நிதி என்பதால் நீங்களே தள்ளுபடி செய்துவிடலாம் என ஒன்றிய அரசு தளர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வட்டி, அபராத வட்டியை தள்ளுபடி செய்து பத்திரம் பயனாளிகளுக்கு திரும்ப கொடுக்கப்படும். கட்டுமான பொருட்களின் விலை உயர்விற்கு ஏற்ப நிதி உயர்த்தி வழங்கப்படும். கோவில், நீர்நிலைகளில் உள்ள சில இடங்களில் இருப்பவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை. இதனையும் கேபினெட்டில் வைத்து முடிவு செய்யலாம். திட்டங்களை செயல்படுத்தும் அரசு தேர்தல் தேதிக்கு முன்பாக அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி விடுவோம். மத்திய அரசு தானாக முன்வந்து 200 கோடி ரூபாய் நிதி அளித்துள்ளது. மேலும் நிதியளிக்க திட்டங்களை கேட்டுள்ளது. அதற்கான நிதியை பிரதமர் அறிவிப்பார். வீடற்றவர்களுக்கு கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் விரைவில் வழங்கப்படும். உங்களுக்கான அரசு உங்களுக்கான திட்டங்களை நிச்சயம் செய்து தரும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். PNL நிறுவனத்திற்கு ஆதரவாக வந்த தீர்ப்பின்படி நகைகளை அடமானம் வைத்த 750க்கும் மேற்பட்டோருக்கு நகை திரும்ப கிடைக்காமல் உள்ளதை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது.
புதுச்சேரி மிஷன் வீதியில் 1992ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட BSNL நிதி நிறுவனத்தில் ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் தங்களின் பணத்தை டெபாசிட் செய்தனர். அதுபோல் மக்கள் தங்களுடைய நகைகளை அடமானம் வைத்திருந்தனர். இந்த நிலையில் நிர்வாக சீர்கேட்டால் கடந்த 2004ஆம் ஆண்டு மூடப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் இணைந்து பாண்டிச்சேரி வங்கி சாரா முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கம் ஆரம்பித்து அரசுடன் சேர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். அதில் பணம் டெபாசிட் செய்தவர்களுக்கு 75% கொடுக்க வேண்டும், நகை அடமானம் வைத்தவர்களுக்கு நிறுவனம் மூடப்பட்ட தேதி வரை நகையை அடகு வைத்து பெற்ற பணம் மற்றும் அதற்குண்டான வட்டியை தந்து நகைகளை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பானது. மேலும் இந்த தீர்ப்பை அமல்படுத்த ஓய்வு பெற்ற நீதிபதி மாலா தலைமையில் ஒரு அமைப்பும் உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு புதுவை ஜவஹர் நகரில் அலுவலகம் அமைத்து 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கொடுத்த முதலீட்டாளர்களுக்கு திரும்ப தர ஆரம்பித்தது. முதலில் பணம் முதலீடு செய்தவர்களுக்கு 75% கொடுத்தனர். ஆனால் அதன் பிறகு தற்பொழுது வரை நகை அடமானம் வைத்தவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கவில்லை. இதனால் 2 ஆண்டுகளாக நகை அடமானம் வைத்தவர்கள் நகையை மீட்க அலைந்து வருகின்றனர். ஆனாலும் கிடைக்காததால் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தந்தை பெரியார் திராவிட கழக அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு செயலாளர் ராஜ்குமார், பொருளாளர் ராஜேந்திரன் மற்றும் முருகானந்தம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் BSNL நிறுவனத்திற்கு ஆதரவாக வந்த தீர்ப்பின்படி நகைகளை அடமானம் வைத்த 750க்கும் மேற்பட்டோருக்கு அடமானம் நகை திரும்ப கிடைக்காமல் உள்ளது. எனவே இதனை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வது, வழக்கை சங்க செயலாளர் ராஜ்குமார் நடத்த அதிகாரம் வழங்குவது, மேலும் வழக்கறிஞர் நியமனம் மற்றும் வழக்கை நடத்த ராஜ்குமார், முருகானந்தம், சிவ சண்முகம், கோபாலகண்ணன், அந்த்வான், கூத்தரசன், நடராஜன், ஜெயலட்சுமி, ஆரிஃபா ஆகிய 9 பேர் கொண்ட குழுவை நியமிப்பது, இவைகளுக்கான செலவை அனைவரும் இணைந்து மேற்கொள்வது, செலவை கண்காணித்து முறைப்படுத்த கணக்காளர் ஒருவரை நியமிப்பது, நீதிமன்ற தீர்ப்பின்படி அடமான நகைகள் திரும்ப விரைவில் கிடைக்க முதல்வர், ஆளுநர் ஆகியோரை சந்தித்து நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிப்பது ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் அமைப்பின் பதவி ஏற்பு விழா நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் அமைப்பின் சாசன வழங்கல் மற்றும் பதவியேற்பு விழா ஹோட்டல் சன்வே மேனரில் மரியாதையும் கம்பீரமும் நிறைந்த முறையில் நடைபெற்றது. இக்கிளப் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் அமைப்பின் ஆதரவுடன் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த விழாவின் தலைமை விருந்தினராக ரொட்டேரியன் லியோன், ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் கலந்து கொண்டு புதிதாக உருவான இந்த கிளப்பிற்கு சாசனத்தை அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். மேலும் ரொட்டேரியன் வைத்தியநாதன் மாவட்ட ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மாவட்ட ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் ஜெயக்குமார். மாவட்ட ஆளுநராக நியமிக்கப்பட்ட தேர்வாளர் ஆனந்தன் உள்ளிட்ட பல மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மாவட்டம் 2981 மூத்த ரோட்டரி தலைவர்களான கிளப் மேண்டர் ரொட்டேரியன் மணி, ரொட்டேரியன் ஜோசப் சுரேஷ்குமார் மற்றும் பிற முன்னாள் மாவட்ட ஆளுநர்களும் கலந்து கொண்டு புதிய கிளப்பிற்கு தங்களின் ஆலோசனைகளையும் ஊக்கத்தையும் வழங்கினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் அமைப்பு ரொட்டேரியன் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் தொடங்கப்பட்டு அவர் இக்கிளப்பின் நிறுவனர் மற்றும் சாசன தலைவராகவும் பொறுப்பேற்றார். 2025-2026 ரோட்டரி ஆண்டிற்கான நிர்வாகிகளாக தலைவராக ராம்குமார், செயலாளராக பூர்ணிமா, பொருளாளராக சங்கரானந்த், பாலராஜு ஆகியோர் பதவியேற்றனர். கிளப் ஆலோசகராக ராமச்சந்திரமூர்த்தி வழிகாட்ட உள்ளார். 81 உறுப்பினர்களை கொண்ட வலுவான சாசன பலத்துடன் இந்த கிளப் தனது சேவை பயணத்தை தொடங்கியுள்ளது. இதில் உற்பத்தியாளர்கள், தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர், வணிக தலைவர்கள் உள்ளிட்டவர்களுடன் பல்வேறு மருத்துவ துறைகளை சேர்ந்த 35 மருத்துவர்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க அளவில் திறமைமிக்க பெண் உறுப்பினர்களும் இணைந்துள்ளனர். இது இக்கிளப்பின் சமத்துவமும் முன்னேற்ற நோக்கையும் வெளிப்படுத்துகிறது. ரோட்டரியின் லட்சியமான சுயநலமற்ற சேவை என்பதை மையமாக கொண்டு சுகாதாரம், கல்வி, சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நலன் போன்ற துறைகளில் புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தாக்கம் மிக்க சேவை திட்டங்களை இந்த கிளப் செயல்படுத்த உள்ளது. ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் அவர்களுக்கு ஆதரவாக RLV மக்கள் முன்னேற்ற கழகம் போராட்டத்தில் ஈடுபடும் என அதன் தலைவர் RL வெங்கட்ராமன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போராட்டம் நடத்தி வரும் ஒப்பந்த ஆசிரியர்கள் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழக தலைவருடன் சந்தித்து போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். புதுவை கல்வித்துறையின் வாயில் முன்பு பணி நிரந்தரம் செய்ய கோரி காலவரையற்ற நிலையில் போராடும் ஒப்பந்த ஆசிரியர்கள் என்னை நேரில் சந்தித்து அவர்களின் நியாயமான போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக் கொண்டார்கள். நானும் அவர்களுக்கு மாணவர்கள் நலனையும் ஆசிரியர்கள் நலனையும் கருத்தில் கொண்டு ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் போராட்டத்திற்கு பக்கபலமாக நின்று முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்துள்ளேன். புதுவை அரசு பள்ளி மாணவர்களை உயர்வு நிலைக்கு கொண்டுவர உழைக்கும் ஆசிரியர்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதது கண்டனத்திற்குரிய செயலாகும். அதனால் இன்று கல்வித்துறை வாயிலில் பணி நிரந்தரம் செய்ய கோரி ஒப்பந்த ஆசிரியர்கள் 292 பேர் காலவரையற்ற போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பட்டதாரி மொழி ஆசிரியர்கள், பால சேவிகா ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஆசிரியர்கள் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபை முன்பு போராட்டம் நடத்திய ஆசிரியர்களை அழைத்து பணி நீடிப்பு மற்றும் பணி நிரந்தரம் விரைவில் செய்யப்படும் என்று உறுதியளித்ததன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அவர்களை அலைக்கழித்த காரணத்தினால் இன்று காலவரையற்ற போராட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. புதுவை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத நிலையில்தான் இரட்டை எஞ்சின் ஆட்சி உள்ளது. இந்த அரசு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வாழ்வாதாரம் சீரழிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டமன்றத்தில் இருக்கும் 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏதோ ஒரு ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை மறக்க முடியாது. அப்படிப்பட்ட புனிதமான ஆசிரியர் வர்க்கத்தை வஞ்சிப்பது பாவ செயல் இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது போராட்டம் நடத்தி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் யாரும் கொள்ளைப்புறமாக பணியமர்த்தப்படவில்லை. முறையாக அரசு நடைமுறை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுதான் ஆசிரியர் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். எனவே இவர்களை பணி நிரந்தரம் செய்ய தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லையில் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவாக ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று RL வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். சேலியமேடு கிராமத்தில் ஸ்ரீ சிவனாண்ட தில்லை காளியம்மன் கோவிலில் கருப்பனுக்கு கெடா வெட்டி கும்ப படைகளுடன் கரிசோறு விருந்து வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் சேலியமேடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவனாண்ட தில்லை காளியம்மன், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீ வராகி, ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ வனதுர்கை, ஸ்ரீ கருப்பன் ஆகிய பரிவார மூர்த்திகள் உள்ள கோவில் கடந்த 19ஆம் தேதி 1ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் காலை அம்மனுக்கு பாலாபிஷேகமும் மாலை ஊஞ்சல் உற்சவமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வந்தனர். 8ஆம் நாளன்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமாக சந்தனம், பால், தயிர், தேன், இளநீர், அபிஷேகத்தூள், பன்னீர், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிற்பகல் அம்மனுக்கு கிடா வெட்டப்பட்டது. மாலை சிவனாண்ட தில்லை காளியம்மனை அலங்காரம் செய்து அதற்கு கள்ளு சாராயம் மற்றும் கறி வகைகளை கும்பம் கொட்டி அம்மனுக்கு படையல் இட்டனர். இந்த நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சன்னதி எதிரில் கறி விருந்துடன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற் கேடயம் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. SSLC பொதுத் தேர்வு மார்ச் 2025 அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை தேர்விற்கு அனுப்பி 100% தேர்ச்சி பெற்றமையை பாராட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநரின் கரங்களால் சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற் கேடயம் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. சிறந்த பள்ளிக்கான விருதினை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் பெற்றுக் கொண்டார். கிராமப்புற அளவில் இந்த மாபெரும் சாதனையை புரிந்த பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமாரை பள்ளியின் நிர்வாக குழு ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் பாராட்டி வாழ்த்தினர். முன்னதாக குடியரசு தின விழாவை முன்னிட்டு பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் தேசிய கொடிக்கு மாணவர்களின் வீரநடை அணிவகுப்புடன் மரியாதை செலுத்தினார்.
தொடர்ந்து மாணவர்கள் தேச தலைவர்கள் போல் வேடம் அணிந்து வருகை தந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விழாவினை முன்னிட்டு மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா நன்றி உரை கூறினார். குடியரசு தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில செயலாளர் குமரன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். 77வது ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி இளைஞர்களுக்கான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மாநில செயலாளர் வழக்கறிஞர் குமரன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். முதல் பரிசு பெற்ற GCC அணிக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகை 15,000 ரூபாயும், இரண்டாம் இடம் பிடித்த செவன் ஸ்டார்ஸ் அணிக்கு கோப்பை மற்றும் 10,000 ரூபாய் பரிசு தொகையும், மூன்றாம் இடம் பிடித்த ரேசிங் காய்ஸ் அணிக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகை 5,000 ரூபாய் மற்றும் நான்காம் இடம் பிடித்த ரெட் டிராகன் அணிக்கு பரிசு தொகையாக 3,500 ரூபாய் வழங்கப்பட்டது. இதில் மாநில செயலாளர் ராஜாராம், செந்தில்குமரன், முரளி, மனோகர், குப்பன், மோகனசுந்தரம், சித்தானந்தன், தமிழ்ச்செல்வன், தினகர், பதான், சதீஷ் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த நிர்வாகிகள், ராஜ்பவன் தொகுதி விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். முருங்கப்பாக்கம் கடலூர் சாலையில் புதிதாக துவங்கப்பட்ட ஆரியம் மாலை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் கடலூர் சாலையில் புதிதாக துவங்கப்பட்ட RM மால் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு RM மாலை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், முன்னாள் சபாநாயகர் சபாபதி ஆகியோர் கலந்து கொண்டு எவர்சாஃப் அகாடமி மற்றும் RM குரூப் ஆஃப் நிறுவன நிர்வாக இயக்குனர் முருகேசுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதிதாக திறக்கப்பட்ட இந்த RM மாலில் வீட்டிற்கு தேவையான சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் ஒரே இடத்தில் கிடைக்கிறது. அதன்படி வீட்டு உபயோகப் பொருட்கள், மளிகை பொருட்கள், காய்கறிகள், பழ வகைகள், விளையாட்டு பொருட்கள், கிச்சன் ஆக்சசரிஸ், ஸ்டேஷனரிஸ், பித்தளை, அலுமினியம் மற்றும் எவர் சில்வர் பாத்திரங்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் விற்பனைக்கு ஒரே இடத்தில் அமைந்துள்ளது. திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகைகளுடன் கூடிய விற்பனை நடைபெறுவதால் வாடிக்கையாளர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அதன் நிர்வாக இயக்குனர் முருகேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் தேசிய மக்கள் முன்னணி என்ற புதிய அரசியல் கட்சி தொடங்கப்பட்டு கொடி அறிமுகம் செய்யப்பட்டது. தேசிய மக்கள் முன்னணி என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சி புதுச்சேரியில் தொடங்கப்பட்டுள்ளது. லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகாலில் இந்த புதிய கட்சி அறிமுக விழா நடைபெற்றது. கட்சியின் கொடி பொதுமக்கள் முன்னிலையில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. கட்சியின் அடிப்படை கொள்கைகள் விளக்கப்பட்டு நிர்வாகிகள் அறிமுகம் செய்யப்பட்டனர். அதன்படி தலைவராக சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டார். துணைத் தலைவராக பானுமதி, பொதுச் செயலாளராக கொர்னெட் இன்னாசி செயின்ட் ராக், பொருளாளராக சுரேஷ்குமார் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டனர். ஜனநாயக மதிப்புகளை வலுப்படுத்தும், புதுச்சேரி மக்களின் நலனுக்காக செயல்படும் நோக்குடனும் இந்த புதிய கட்சி தொடங்கப்பட்டுள்ளதாகவும், நீதி, சமத்துவம், மத சார்பின்மை, சமூக ஒற்றுமை மற்றும் யாரையும் புறக்கணிக்காமல் சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகிய அடிப்படை கொள்கைகளில் உறுதியாக செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரி மக்கள் எதிர்கொள்ளும் வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், அடிப்படை தேவைகள், விலைவாசி உயர்வு மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் போன்ற முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த கட்சி பாடுபடும் எனவும் தலைவர் சுவாமிநாதன் தெரிவித்தார். புதுச்சேரி ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் சார்பில் 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் சார்பில் 100வது ஆண்டு விழாவையொட்டி டாக்டர் BR அம்பேத்கர் மற்றும் சுவாமி விவேகானந்தர் சிந்தனைகளை முன்னிறுத்தி அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அணிவகுப்பு ஊர்வலமானது கொக்குபார், முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு, உழவர்கரை நகராட்சி அருகில் முதலியார்பேட்டை பாரதிவில் என 4 பகுதிகளிலிருந்து ஊர்வலம் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்தடைந்தது. 100ஆம் ஆண்டு விசேஷ செய்தியாக ஒட்டுமொத்த மாற்றத்திற்கான 5 அம்சங்களாக ஒரு முழுமையான ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்குவது, பன்னெடுங்காலமாக வழிப்படியாக முன்னோர்கள் பின்பற்றிய இந்து குடும்ப வாழ்வு முறையை மீண்டும் உருவாக்குவது, பழந்தமிழர்கள் இயற்கையோடு இலையோடு சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பது, உண்ணும் உணவிலும் ஒடுக்கு முறையிலும் மட்டுமல்லாமல் நம் அன்றைய வாழ்வில் முறையான
சுதேசிய பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது, குடிமகனின் அடிப்படை கடமைகளை கடைபிடிப்பது என பல்வேறு விஷயங்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் RSS புதுச்சேரி மாவட்ட செயலாளர் செந்தில் விஸ்வநாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, பாஜக தலைவர் VP ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், சாய் சரவணகுமார் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் உள்நாட்டு மீனவர்களுக்கு குளிர்சாதன ஐஸ் பெட்டியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கின்ற உள்நாட்டு மீனவர்களுக்கு வியாபாரம் செய்வதற்காக புதுச்சேரி மீன்வளத்துறை மூலம் கடற்கரையோர அடிப்படை வசதிகள் திட்டத்தின் கீழ் மீன் விற்பனையாளர்களுக்கு இலவச ஐஸ் பெட்டியை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி காமராஜர் திருமண மண்டபத்தில் 97 நபர்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், NR காங்கிரஸ் தொண்டர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் பானூர் வட்டம் புதுப்பாக்கம் கிராமத்தில் நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு இளைஞர்கள் சார்பில் கொடியேற்று விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் பானூர் வட்டம் புதுப்பாக்கம் கிராமத்தில் நாட்டின் 77வது குடியரசு தின விழா இளைஞர்கள் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. இதில் கயிறு இழுக்கும் போட்டி, வழுக்கு மரம் ஏறும் போட்டி, கோலப் போட்டி மற்றும் நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், பெண்கள் என திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திண்டிவனத்தில் 77வது ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திண்டிவனத்தில் 77வது ஆண்டு குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட பொருளாளர் ரவி தலைமையேற்றிட மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தன், மாவட்ட செயலாளர் புண்ணியசீலன், வட்டார தலைவர்கள் தங்கராசு, செங்கேணி, முருகன் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட பொருளாளர் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். முன்னதாக மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தன் காந்தி மற்றும் காமராஜர் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட தலைவர் சீனிவாசன் சிறப்பாக செய்திருந்தார். இதில் நகர தலைவர் ராதாகிருஷ்ணன், நகர துணைத் தலைவர் ரங்கநாதன், நகர செயலாளர் மோகன், செல்வமணி, பாஸ்கர், மாவட்ட இளைஞரணி செயலாளர் திருவேங்கடம், நகர இளைஞரணி செயலாளர் பாலாஜி, ஒலக்கூர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வெங்கந்தூரில் கிராம சபை கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. மயிலம் ஒன்றியம் வெங்கந்தூர் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவக்குமார் தலைமை தாங்கினார். கிராம ஊரக வட்டார வளர்ச்சி அலுவலர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தா விநாயகம் வரவேற்றார். கூட்டத்தில் மயிலம் ஒன்றிய குழு தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பொதுமக்கள் காலனி மற்றும் ஊர் பகுதிக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் அமைக்க வேண்டும் மற்றும் காலனி பகுதிக்கு பொது கழிவறை அமைக்க வேண்டும், ஏரியில் உள்ள திறந்தவெளி குடிநீர் கிணற்றுக்கு பாதுகாப்பு வலை அமைத்து தர வேண்டும் என சென்ற கிராம சபை கூட்டத்தில் கோரிக்கை வைத்திருந்தோம். இதுநாள் வரை நிறைவேற்றப்படவில்லை என கூறினர். அதற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவக்குமார் மேற்கண்ட அனைத்தையும் பரிந்துரைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்பட்டுள்ளது, விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என கூறினார். விவசாய நிலத்திற்கு செல்லும் ஏரி நீர் பாசன கால்வாயை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், கிராமத்தில் உள்ள படிப்பகத்தை திறந்து வைக்க வேண்டும், இலவச மனைப்பட்டா உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ஏழுமலை, மயிலம் ஒன்றிய விவசாய அணி அமைப்பாளர் பாஸ்கர், திமுக கிளைக்கழக தலைவர் அன்பழகன் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற 77வது குடியரசு தின விழாவில் ஒன்றிய குழு தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் கலந்து கொண்டார். மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 77வது குடியரசு தின விழா நடைபெற்றது. இதற்கு மயிலம் ஒன்றிய குழு தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமை தாங்கினார். மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவக்குமார் வரவேற்றார். ஊரக வட்டார வளர்ச்சி அலுவலர் இளங்கோவன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மகாத்மா காந்தி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக மயிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிமாறன், மாவட்ட கவுன்சிலர் விஜயன், ஒன்றிய கவுன்சிலர்கள் நிவேதிதா, ஜெய்சங்கர்,
ஃபரிதா சம்சுதீன், கண்ணன், உமா ஞானசேகர், சாந்தகுமார், செல்வம், கணக்காளர் விஜயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கோவிந்தசாமி நன்றி கூறினார். மரக்காணம் காவல் நிலையத்தில் நாட்டின் 77வது குடியரசு தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் காவல் நிலையத்தில் 77வது குடியரசு தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மரக்காணம் காவல் ஆய்வாளர் பரணிநாதன் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். துணை ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். திண்டிவனத்தில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் ஆண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் ஆண்டு விழாவை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜையும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்குதல் மாவட்ட துணைத் தலைவர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் மன்ற நிர்வாகிகள் முரளிதர், பாலசுப்ரமணியம், முத்தமிழ் செல்வன், ஆனந்த், வேள்வி குழு ஜான்சி, ஸ்ரீமதி, மாலா, சரஸ்வதி, சங்கரி, பத்மா, பன்னீர், கார்த்திக், வர்ஷா, மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்காக தாங்கள் தொடங்கிய திட்டங்களை எல்லாம் நிறுத்திய ஆட்சிதான் காங்கிரஸ் திமுக ஆட்சி. பசி என்று யாரும் சொல்ல முடியாத நிலை தற்போது இருப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். வங்கித்துறையில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும். புதுச்சேரி வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தினர் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம். குடியரசு தினத்தை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் அளித்த தேநீர் விருந்து. திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிப்பு. காதலிக்கு தொந்தரவு கொடுத்த நண்பரை அடித்து கொலை செய்த காதலன், 5 பேர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.